வைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது இந்தியா முழுவதுமே எடுத்துக்கங்க, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடையில இந்த பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்ள நுழைஞ்சு அவர்களுக்குள் விஷ விதையை, மத வேற்றுமை விஷ விதையை தூவி அவர்கள் தான் பிரித்து நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பலவிதமான உதாரணம் மூலமாக நம்ம பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கும் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காளியம்மன் திருவிழா மற்ற ஷோ அப்படின்னப்ப உடனே ஒரு பத்திரிக்கை வைப்பாங்க. இந்துக்கள் இஸ்லாமியர் வீட்டில் போய் பத்திரிக்கை வைப்பாங்க. வச்ச உடனே அவங்க அந்த நேரத்தை என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக பேரிச்சம்பழம் தட்டு அது இது பூஜைக்கு உண்டான அனைத்து விஷயங்கள் கற்பூரம் ஏன்னா மாலை எல்லாத்தையும் அந்த விசேஷத்தில் அன்னைக்கு அந்த கும்பாபிஷேக விஷயத்துக்கு கொண்டாந்து கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு அவங்களோடு மத நல்லிணக்கமாக இருந்து விட்டு செல்வார்கள். இதே மாதிரி சமீபத்தில் கூட ஜவாதுபட்டி புதூர் அப்படிங்கிற ஊரில் கூட ஒரு சம்பவம் பக்கத்தில் நடந்துச்சு. அதாவது இரண்டுமே, ஜவாதுபட்டிங்கிறது இந்துக்கள் மட்டும் வாழக்கூடிய ஊர், ஜவாதுபட்டி புதூர் அப்படிங்கிறது முஸ்லீம்கள் மட்டும் வாழக்கூடிய ஊர். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கோவில் விசேஷம் அப்படிங்கிற சமயத்தில் இந்துக்களை பத்திரிக்கை வைக்கிறாங்க ஜவாதுபட்டி புதூருக்கு. நேராக அந்த நேரத்துக்கு கம்ப்ளீட்டாக என்னென்ன மரியாதைகள் செய்ய வேண்டுமோ இஸ்லாமிய மக்கள் இந்து மக்கள் கோவிலுக்குள் நுழைந்து மரியாதை செய்துவிட்டு உட்கார்ந்து விட்டு அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து மரியாதைகளும் ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது மாதிரி இந்திய அளவுக்கு கூட இருக்கு. ஆமாம், அதன் அடிப்படையில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி 2 நாளைக்கு முன்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில் அதாவது 100 வீடுகளுக்கு 100 இந்து வீடுகளுக்கு இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி ஒரு அடியில் விநாயகர் சிலை, அப்புறம் கற்பூரம் வாழைப்பழம் பூவு ஊதுபத்தி ஆப்பிள் ஆரஞ்சு சொல்லி போட்டு ஒரு பை நிறைய சீர் வரிசைகளாக வச்சு 100 வீடுகளுக்கு கதவை தட்டி மத நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்க. இது அவங்க 15 வருஷமா பண்றாங்களாம். உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் பாஜக ஆட்சி விட்டு ஓட வேண்டும், தங்களுடைய கருத்துக்களை மாற்ற வேண்டும். ஆமா, குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாசிச கும்பல் சனாதன போக்கை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை அவர்கள் தூக்கி நிறுத்துகிறார்களே இல்லையா, மற்றபடி இஸ்லாமியர்களை விரட்ட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மத நல்லிணக்கங்கள் வரக்கூடிய சமயத்தில் அவர்கள் முகத்தில் இந்துக்களை காரி துப்புகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். உண்மையில இதை துடைத்து கொண்டும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை பார்த்து கொண்டும் இன்னும் இந்தியாவில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது.